Hi friends, welcome back to Shoba and Craft. இன்னைக்கு நம்ம வந்து பிஸ்கெட் நாட் வச்சு மினி பாஸ்கெட் பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாம். நான் ரெண்டு டிஸ்கோ வயர் கலர் எடுத்துக்கறேன். ஒவ்வொரு வயரும் 4 அடி கட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ப்ளூ கலர் வயர் வந்து 4 அடி கட் பண்ணிக்கிறேன். அதே போல பிரவுன் கலர் வயரும் வந்து 4 அடி கட் பண்ணிக்கணும். நான் பிரவுன் வந்து 12 கலர் எடுத்துக்கறேன். ப்ளூ வந்து 8 கலர் எடுத்துக்கறேன். நீங்க ஏதாவது கலர் எடுக்கணும்னா மொத்தம் 20 வயர் எடுத்துக்கங்க. அது நீங்க எப்படி வேணாலும் டிவைட் பண்ணிக்கங்க. சோ இப்போ நம்ம வந்து நாட் போட ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு வயர் எடுத்து இப்போ நல்லா சென்டரா மடக்கி இந்த கையில பிடிச்சுக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட்ல. இன்னொரு வயரும் எடுத்து இப்படி ஈக்குவலா மடக்குனீங்கன்னா சென்டர் பார்ட் வரும். அதை எடுத்து இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கங்க. ரெண்டு லூப் இருக்கு. இப்போ நம்ம மூணாவதா ஒரு லூப் எடுத்து ரெண்டு லூப்பையும் சேர்த்து இதே போல வயர் ஈக்குவலா பிடிச்சி மூணாவது லூப்பும் போட்டுட்டு நல்லா டைட்டா பிடிச்சுக்கங்க. புதுசா பழகுறவங்களுக்கு இந்த பிஸ்கெட் நாட் போடும்போது கொஞ்சம் நழுவி போவும். டைட்டா பிடிச்சுக்கங்க. இந்த ரெண்டு லூப்போட அடி வயர் இருக்கு பாத்தீங்களா, இதே போல பக்கத்துல தூக்கி பின்பக்கமா விட்டு மடக்கி பிடிச்சுக்கணும் விரல்ல. அதுக்கப்புறம் நம்ம மூணாவதா போட்ட லூப்போட பின் வயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விட்டுட்டு பாருங்க விட்டுட்டு பின்னாடி விட்ட ரெண்டு வயரையும் திரும்ப முன்பக்கம் கொண்டு வரணும். எப்படி பின்பக்கம் விட்டோமோ அதே மாதிரி முன்பக்கம் கொண்டு வந்துட்டு நாலாவது ஒரு வயர் எடுத்து நாம ரெண்டு லூப் இருக்கு பாத்தீங்களா, திரும்பவும் அதே லூப் மேல இந்த வயரையும் வந்து நம்ம இதே போல போட்டு டைட்டா பிடிச்சுக்கங்க. நல்லா டைட்டா பிடிச்சுக்கணும். இப்போ முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு வயரும் திரும்பவும் பின்னாடி போயிட்டு நாலாவதா போட்ட அந்த வயரோட பின்பக்கம் இருக்கிற அந்த வயர் எடுத்து மேல இருக்கிற அந்த ரெண்டு லூப்குள்ளேயும் விடணும். இது போல நம்ம வந்து ரெண்டு டைம் பண்றோம் இல்லையா, அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பிஸ்கெட் நாட் கிடைக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி லூஸா தான் இருக்கும். நீங்க வந்து நல்லா கீழே இழுத்து டைட் பண்ணிக்கங்க. அதே போல நீங்க ஒவ்வொரு டைமும் வயர் ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கங்க. அதே போல வயர் லேசா முறுக்கிக்கிச்சுனா நீங்க திருப்பி விட்டுக்கங்க. பாருங்க இது போல ஈக்குவலா இல்லனா வயர் நம்ம எப்பவுமே பாக்ஸ் நாட் போடும்போது கொஞ்சம் வயர் மேலே தள்ளி லூஸ் பண்ணி நம்ம ஈக்குவல் படுத்தும் அதே மாதிரி பண்ணணும். இப்போ நான் எல்லா வயர்லயும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பிரவுன்ல 3 பிஸ்கெட் நாட் போட்ட நாட் கிடைச்சிருக்கு. ப்ளூலயும் பாத்தீங்கன்னா 2 பிஸ்கெட் நாட் கிடைச்சிருக்கு. ஸோ மொத்தம் 20 வயர்ல நமக்கு 5 பிஸ்கெட் நாட் கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஏற்கனவே ப்ரௌன்ல போட்டுட்டேன். இப்போ ப்ளூலையும் போட்டுட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போறோம். எப்படி ஜாயின் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டேன். அது நீங்க பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல டைரக்டா இத பார்த்தும் பண்ணலாம். நம்ம இது போல கிராஸ்ல வெச்சுக்கங்க. கிராஸ் நாட் போடுற மாதிரி வெச்சிட்டு மேலே ஸ்ட்ரைட்டா போகுது பாத்தீங்களா, பிரவுனும் ப்ளூவும். இப்போ நம்ம அதுல ஜாயின் பண்ண போறோம். எப்படி ஃபர்ஸ்ட் போட்டோமோ அதே போல இந்த ரெண்டு வயரையும் மடக்கி ரெண்டு லூப் எடுத்துக்கணும். அதே போல ப்ளூ நாட் போட்டுக்கறோம்ல பிஸ்கெட் நாட், இது மேலே போற அந்த ரெண்டு வயர்ல ஒரு வயர் எடுத்து ஃபர்ஸ்ட் இப்படி சுத்தி பிடிச்சுக்கங்க. இந்த ரெண்டு பிரவுன் வயரோட பின்பக்க வயருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து இப்படி மேல் பக்கமா மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டுட்டு நம்ம அந்த ப்ளூ வயரோட பின்பக்கம் இருக்கிற வயர் எடுத்து இந்த பிரவுன் ரெண்டு லூப்குள்ளேயும் விட்டுட்டு நம்ம பின்னாடி விட்ட அந்த பிரவுனோட ரெண்டு வயரும் திரும்ப முன்பக்கம் கொண்டு வரணும். நம்ம எப்படி பிஸ்கெட் நாட் போட்டோமோ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் போட்டு ஜாயின் பண்ண போறோம். அவ்வளவுதான். இந்த ப்ளூ வயர் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வயரையும் முன்பக்கம் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அடுத்து இருக்கிற ப்ளூ வயர் இருக்குல்ல, அது இந்த ரெண்டு லூப்பையும் சுத்தி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு முன்னாடி இருக்கிற ரெண்டு பிரவுன் வயரையும் அதே போல பேக் சைடு போயிட்டு இந்த ப்ளூ வயரோட பின்பக்க வயர் எடுத்தாந்து இந்த ரெண்டு லூப்குள்ளேயும் விடணும். விட்டீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் நாட் வந்துடும். இப்போ நீங்க அதே போல எல்லா நாட்டும் நெருக்கமா வரா மாதிரி நீங்க வயர் மேலே தள்ளி நல்லா டைட் பண்ணிக்கங்க. இது ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸி. இது பாக்ஸ் நாட் மாதிரி தான். இப்போ அதே போல நம்ம எப்படி கீழே வந்து போட்டோமோ இந்த வயர் அப்படியே திருப்பிட்டு இப்போ இங்கே போட போறோம். இந்த ப்ளூல வந்து ரெண்டு லூப் எடுத்துக்கணும். அதே போல பிரவுன்ல இருந்து ரெண்டு மேலே போற லைன் போகுது பாத்தீங்களா, இதுல ஃபர்ஸ்ட் வயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்பையும் பிடிச்சுக்கங்க. இந்த ப்ளூ வயரை வந்து பின்பக்கமா இதே போல தள்ளிட்டு நம்ம அந்த பிரவுன் வயரோட பேக் சைடு எடுத்து இந்த ப்ளூ லூப்புக்குள்ள விடணும். விட்டுட்டு நம்ம பின்னாடி போட்ட அந்த ப்ளூ வயர் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் திரும்பவும் முன்னாடி கொண்டு வரணும். இது பின்னும்போது நீங்க நல்லா டைட்டா வயரை பிடிச்சுக்கணும். அப்பதான் இந்த பிஸ்கெட் நாட் வந்து அழகா வரும். இப்போ இந்த ரெண்டு வயரை நம்ம வந்து முன்னாடி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ரெண்டாவதா இருக்கிற அந்த பிரவுன் வயர் எடுத்து திரும்பவும் நம்ம வந்து லூப் வந்து பிடிக்கணும். போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த இடத்துலயும் பிஸ்கெட் நாட் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ திரும்ப நல்லா டைட் பண்ணி எல்லா நாட்டும் பக்கமா வரா மாதிரி நம்ம நெருக்கமா கொண்டு வரணும். சரி, நம்ம ஃபர்ஸ்டே போடும்போதே வயர் ஈக்குவலா இருக்கா பார்த்ததுனால நமக்கு வந்து இப்போ அது பார்க்க வேண்டியதில்லை. நம்ம வந்து நாட் எல்லாம் கிட்ட வரதா பார்க்கணும். இப்போ நம்ம அதே போல இந்த பிரவுன் வயர் வந்து இப்போ ஜாயின் பண்ண போறோம்.
இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஸில் போகும்போது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பின்னி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ரொம்பவே ஈஸி. பிஸ்கெட் நாட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு போட்டுக்கிறேன் வீடியோ. நாட்டுன்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து பிஸ்கெட் நாட் எப்படி போடணுன்னு போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கூடையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் போகிற பிகினர்ஸ் வந்து மினி பேஸ்கெட்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் 1 ரோல் 2 ரோல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க மினி பேஸ்கெட் ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே. அப்போ தான் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 1 ரோல் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேஸ் ஃபுல்லாக முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.